நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆச்சரியமான சரித்திரம். இக்ஷ்வாக்கு குலத்திலேயே பிறந்திருந்த உஷீனரன் என்னும் அரசன், உஷீனரன்ற நகரத்தினுடைய அரசன் சிபி சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தி சரித்திரத்தை சொல்றார். ஏன்னால் அவர் எவ்வளவு நல்லவர். அந்த நல்லவர் ஒரு பருந்து நடத்திலேருந்து புறாவை காப்பாற்றுறதுக்காக என்ன செய்தார், அந்த சமயத்தில் பார்த்தா தன் தொட சதையை அப்படியே கிழிச்சு கொடுத்தாப்புல தான் இருக்கும். ஓ, இப்பேற்பட்ட நல்லவர் தானப்பிரபு தொட கிழிஞ்சு அல்லல் படுறாளே என்று மக்களும் சொன்னா. ஆனால் உண்மையில் அடுத்து இந்திரனும் அக்னியும் அவனுக்கு எல்லா வரங்களையும் கொடுத்துட்டு போனான். அப்போ சிரமப்படுறாப்பில் இருக்கும், ஆனால் அது உண்மையில சிரமம் இல்லை. அதை சிபி கதையிலேருந்து தெரிஞ்சுக்கணும். சிபி சக்கரவர்த்தி மகா பண்டிதன் தன்னுடைய மேல் மாடியில் உட்காந்து தியானம் பண்ணிட்டுருக்கான். அந்த சமயம் பார்த்து வேணும்னு இவனை பரீட்சை பண்ணணும்னு நினைத்த இந்திரனும் அக்னி பகவானும் இவனுக்கு பக்கத்தில் ஒரு பருந்து புறா, இந்திரன் பருந்தா வரார், அக்னி புறாவா வரார். அந்த வேஷத்தை எடுத்துன்னு வரா. ஜலாஞ்ச உபஜலாஞ்சைவ யமுனாம் அபிமதோ நதீன் உஷீனரோவை எத்ரேஷ்டுவா வாசவாதத்தியரிச்சதா. இப்போ எதுக்கு இந்த சிபி சக்கரவர்த்தி கதை வந்து தெரியுமோ, இவா தீர்த்த யாத்திரை போயிட்டே இருக்கச்சே 2 நதி வருது. யமுனா நதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஜலா உபஜலா என்று 2 நதிகள். அந்த நதிக்கரையில் இருந்தது தான் அந்த தேசம். இப்போ நதிக்கரைக்கு வந்திருக்கா, நதியில் தீர்த்தமாடுறா. இந்த தேசத்து கதை தான் சிபி சக்கரவர்த்தி கதை என்னார் லோமசர். அப்போ தர்மபுத்திரன் கேட்குறார், சிபி யாரு, அவருடைய கதை என்ன, இந்த நதிக்கரையில் என்ன நடந்ததுன்னா. இப்படியே தான் இந்த கதை ஒன்று வருது. அவள் ஒரு நதிக்காக போகிறா. அந்தந்த சரித்திரம் என்னங்கிறத லோமசர் சுருண்டு வரார். அப்போ பருந்து வர்றது, அக்னி புறாவா வரார். 2 பேரும் சிபி சக்கரவர்த்தி இடத்துல வருகிறார். எதுக்கு, அந்த பருந்து புறாவை தாத்தின்னு வருது. புறா பருந்துக்கிட்டே தன்னை காப்பாற்றிக்கணும்னுட்டு இவன் காலில் வந்து விழுந்துடுது. பருந்து வந்து மேலே நிற்கிறது. சிபி என்னுடைய ஆகாரத்தை கொடு, என்னுடைய இறைய கொடுன்னு கேட்கறது. ராஜா பதில் சொல்கிறார், கொடுக்க முடியாது. எப்போ என் காலில் விழுந்து சரணம்னு சொல்லிட்டோ அதை காப்பாற்றணும். சந்திரஸ்தரூபஸ்திராணார்த்தி தத்தோபீதோ மகாத்விஜ மத் சகாசம் அனுப்பிராப்தா பிராண கிருத்ரனுயம் த்விஜா அப்பிரதானே பரந்தர்மம் கதம் சேனன பசியசி ஏ சேன, நான் அதை தரமாட்டேன். எப்போ காலில் விழுந்தவனை காப்பாற்றுறதுக்கு நான் ராஜா, உனக்கு வேற ஏதானு விருந்து வேணும்னா தரேன், பருந்தே இந்த புறாவை கேட்காதே. இது மன்னன் சொன்ன பதில். ஆனால் அந்த பருந்து ரொம்ப சாமர்த்தியக்கார பருந்து. அது மறுபடியும் கேட்குறது, ஆஹாராத்து சர்வபூதானி சம்பவந்தி மகீபதே ஆஹாரேண விவர்த்தந்தே தேன ஜீவந்தி ஜந்தவா. ஆகாரத்தினால தானே மக்கள்லாம் வாழறா, அதனால தானே மாக்கள் விலங்குகள் வாழறது. எங்கள்கிட்ட இருக்கிற ஆகாரத்தை பறிச்சிட்டியானா, மன்னவனான நீ எல்லா பிராணிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கணுமா, கிடைச்ச ஆகாரத்தை பறிக்கணுமா? நீ பண்ணுறது தப்பு, செய்யாதே. தர்மம் யோ பாததே தர்ம நசதர்ம குதர்ம தத் அவிரோதாத்து யோ தர்ம சதர்ம சத்தியவிக்ரம. அதுக்கு மேலே சொல்கிறது, பருந்தவனை பார்த்து சொல்கிறது, என்னடா பேசுறது பாருங்க. நீ தர்மம்னு சொல்கிறியே, காலில் விழுந்தத்தை காப்பாற்றுறது தர்மம்னு சொல்கிறே. ஆனால் ஒரு தர்மம் வேறொரு தர்மத்தை பாதிக்குமானால் அந்த தர்மத்தை கடைபிடிக்கக்கூடாது. ஒரு தர்மம் வேறொரு தர்மத்தை பாதிக்காத இருக்கணும், அப்போ தான் நீ தர்மத்தை கடைபிடிக்கலாம். அரசனுக்கு புரியல, நான் எந்த தர்மத்தை பாதித்தேன் இப்போ பார், நீர் உம்ம தர்மம் காலில் விழுந்தவனை காப்பாற்றணும்னு செஞ்சா அப்போ ஆகாரத்தை பறிக்கிறது அதர்மம் இல்லையோ. ஒரு பருந்துக்குரிய ஆகாரம் புறா, அது இயற்கையின் நியதி. அப்போ என்னுடைய ஆகாரத்தை கொடுக்க வேண்டியதும் தர்மம். அதை பாரு, அந்த தர்மத்தை பாதிச்சுதான் நீ ரொம்ப சரணாகதனை காப்பாற்ற போறேன்னு சொல்றீர் என்று பருந்து சொல்லித்து. அதுக்கு அரசன் பதில் சொன்னார், அந்த தர்மத்தை பாதிக்காமல் நான் செய்கிறேன், உனக்கு வேறு ஆகாரம் கொடுத்துட்றேன். அப்படின்னா நான் தர்மத்தை பாதிக்கலையோ இல்லையோ, உனக்கு இதை தரேன் அதை தரேன், இந்த மாம்சம் அந்த மாம்சம் சக்கியசா கோவிருஷோவா வராஹோவா மிருகோவா மகிஷோபிவா தது அர்த்தமத்திய கிரியதான் எச்சது அந்நீக காங்ஷசி. உனக்கு என்ன மான் மாம்சம் வேணுமா, முயல் மாம்சம் வேணுமா, உடும்பு மாம்சம் வேணுமா, முள்ளமன்றி மாம்சம் வேணுமா, பருந்தே எது வேணுமோ கேள், அதெல்லாத்தையும் உனக்கு தரேன், இதை விட்டுடு. ஆனால் அது சொல்கிறது, இது ஒன்று எனக்கு வேண்டாம். ந வராகம் நச்ச உக்ஷாணம் ந மிருகானு விவிதான்ஸ்ததா பக்ஷயாமி மகாராஜ கிம்மமான்யேன கேனச்சித்து. எதுவும் எனக்கு வேண்டாம், இந்த புறா தான் எனக்கு வேணும். இல்லை, இந்த புறா சரணம் வந்ததுனால நான் கொடுக்க மாட்டேன் என்று ராஜா சொல்கிறார். ஒத்தருக்கொத்தர் உரையாடல் நடந்தது. கடைசியாக பருந்து சொல்கிறது, உஷீனர கபோதே தே யதி ஸ்னேகோ நராதிப ஆத்மனோ மாம்சம் உத்கிருத்திய கபோத தொலையாதிருத்தம். அப்படி இந்த புறாவை காப்பாற்றணும்னு உனக்கு ரொம்ப ஆசை இருந்ததுன்னா ஒன்று செய், உன் உடம்பின் சதையை அறுத்து எடைக்கெடை கொடு, அப்படின்னா தான் நான் ஒத்துப்பேன். நீ இதைத்தரேன் அதைத்தரேன் ரொம்ப சுலபமாக சொல்லிடுறே, நீ உன் உடம்புலேருந்து சதையை அறுத்து கொடு, அதுக்கு என்ன தாராளமாக கொடுக்குறேன். இந்த புறாவை நீ விட்டுடுவானா கண்டிப்பாக பண்ணுறேன் என்று நீண்ட கத்தி எடுத்தான். தன்னுடைய தொடையில் இருக்கிற மாம்சத்தை அறுத்து கொடுக்க ஆரம்பித்தான். 1 பழம் கொடுக்குறான், 2 பழம் கொடுக்குறான், 3 பழம் கொடுக்குறான்.
முடியல. தராசு தட்டை கொண்டு நிறுத்தி வச்சுட்டு இன்னென்னது அறுத்தறுத்தாலும் ஒன்றும் சமம் ஆகலை. கடைசியில் புறா சொல்லித்து, நீ வேணா ஏறி உட்காந்து பாரு. அப்போ ஒருவேளை ஆகுமோன்னுமோ சரின்னு தானே ஏறி உட்காந்துட்டான். அனுகிரகமிமம் மன்யே சேனயன்யாபிஜாசசே அபியாச்சசே தஸ்மாத் தேத்ய பிரசாஸ்யாமி ஸ்வமாம்சம் தொலையா திருத்தம். ஏறி அமர்ந்து திரியமான கபோதஸ்து மாம்சேன அத்தியதிரிச்சியதே புனச்சோத்கிருத்திய மாம்சானி ராஜா பிராதாது ஷீனரஹ. தன்னிடத்தில் இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு தானே ஏறி, ஏ பருந்தே என்னையே ஆகாரமாக எடுத்துக்கொள் என்று சொல்கிற அளவுக்கு பருந்து பார்த்துருந்தது. சட்டுன்னு இப்போ பருந்து, உன்னுடைய தர்ம புத்தியை மெச்சினேன். நான் தான் இந்திரன், இவன் தான் அக்னி, உனக்கு தர்மம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். இந்திரோஹமஸ்மி தர்மஜ்ஞ கபோதோ ஹவ்யவாடயம் ஹவ்யவாக் அயம் திஷா ஜிக்ஞாசமானோ தர்மம் துவாம் யஜ்ஞவாட்டம் உபாகதம். அதனால தான் உன்னுடைய யஜ்ஞவாட்டத்துக்கு வந்தோம், நீ சிறந்த தார்மிகங்கிறத புரிஞ்சுட்டோம் என்ற அந்த சரித்திரம் சொன்னார். அதுக்கு அடுத்தது அப்படியே வர்றவா ரொம்ப ஆச்சரியமான ஒரு நகரத்தை அடைந்தா. இது ஜனகமன்னவனுடைய நகரம். பார்த்துக்கோ, இந்த இடத்துல இருந்துட்டு அவரே யாக யஜ்யங்கள் பண்ணியிருக்கார். யாஜ்ஞவல்கியர் இடத்துல நிறைய அர்த்தங்கள்லாம் கேட்டிருக்கார். அந்த ஜனகமன்னவரிடத்தே அஷ்டாவக்கரர்ன்ற ஒரு ரிஷி, சின்ன பிள்ளை ரிஷி. அந்த ரிஷியும் ஜனகனும் பேசினது இங்கே தான். தர்மபுத்திரா, யார் அஷ்டாவக்கரர்? அந்த ரிஷி எதுக்கு ஜனகனிடத்தில் பேசினார்? ஜனகர் ரொம்ப உயர்ந்தவர்னு கேள்விப்பட்டிருக்கேனே. கர்மண இவக சம்சித்தின் ஆஸ்திதா ஜனகாதயா. கர்மத்தினாலேயே மோட்சமானவர் ஜனகர். ஜனகரை பற்றி உபனிஷத்துகளே வரும். பிருகதாரண்யக்கு உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து, அதிலெல்லாம் வர்ற ஜனகர். அந்த ஜனகருக்கு அஷ்டாவக்கரருக்கும் ஒரு உரையாடல். வக்கர உடல் கோணல், அஷ்டாவக்கர உடம்பு 8 கோணல்களாக உள்ளவர் சிறந்த பிரம்மஜானி பிராமணர். அவர் 6 நாள் உத்தாலகர். உத்தாலகர்னு ஒரு மகரிஷி. உத்தாலகருக்கு ஒரு பெண் சுஜாதான்னு பேர். உத்தாலகருக்கு ஒரு பிள்ளை ஸ்வேதகேதுன்னு பேர். அந்த சுஜாதாவுக்கும் கஹோடர் என்கிற ரிஷிக்கும் கல்யாணம் ஆச்சு. அவள் 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர் தான் அஷ்டாவக்கரர். ஏன்னா உத்தாலகர் தாத்தாவே அஷ்டாவக்கரரை சபிச்சுட்டார். உனக்கு 8 கோணல்களோட பிறப்பான்னு கர்ப்பஸ்திதியிலே சபிச்சார். இது எதுக்கு சபிச்சிருக்கார், என்ன நடந்ததுங்கிறது தான் இப்போ கதை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யஹா கத்யதே மந்திர விதக்த புத்திர் ஔத்தாலகி ஸ்வேதகேது பிருத்திவ்யாம் தஸ்யாசிரமம் பஸ்ய நரேந்திர புண்ணியம் சதாபலைர் உபபன்னம் மகீஜை. இது அவனுடைய ஆசிரமம். அஷ்டாவக்கரர் உத்தாலகர்லாம் வாழ்ந்திருந்த ஆசிரமம். நன்ன இந்த ஆசிரமத்தை பார்த்துக்கோ. சாட்சாதத்திர ஸ்வேதகேது ததர்ஷ சரஸ்வதீம் மானுஷ தேகரூபாம் வேத்ஸ்யாமி வாணீமிதி சம்பிரவருத்தாம் சரஸ்வதீம் ஸ்வேதகேதுர் பபாஷே. ஸ்வேதகேதுனுடைய தந்தை உத்தாலகர். இவாளை பற்றி சாந்தோக்கிய உபனிஷத்தில் பெரிய சரித்திரம் வரும். எப்போ முடியுமோ அவசியம் அதை படித்து பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான பிரம்ம காரணத்துவத்தை பற்றின சரித்திரம். இப்போ நாம் பார்க்குறது இதிகாசத்தில் மகாபாரதத்தில் சரித்திரம். அதாவது கஹோடங்கிற ரிஷி உத்தாலகரிடத்தில் சிஷ்யராக இருந்தார். நன்கு பாடம் கற்றார். நல்ல சிஷ்யனாக இருக்கான், ஆனால் நம்ம பொண்ணையே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் என்று உத்தாலகர் கஹோடருக்கு தன் மகள் சுஜாதாவை கல்யாணம் பண்ணி வச்சார். தஸ்யா கர்ப்ப சமபவத் அக்னிகல்பா சோதீயானம் பிதரம் சாப்யுவாச்ச சர்வாம் ராத்திரி மத்தியனம் கரோஷி நேதம் பிதா சம்யகிவ உபவர்த்ததே. அப்போது கஹோடர், அதாவது இந்த சுஜாதா கர்ப்பவதியானா கர்ப்பத்தினுடைய தந்தையார் கஹோடர் மற்ற சிஷ்யாளுக்கு நடுவில் இருந்து உரு போடுறார். ராத்திரி எல்லாம் வேதத்தை சொல்லி அத்தியனம் பண்ணுறார், உரு போடுறார். அப்போ கர்ப்பத்தில் இருந்த 8 மாதத்து குழந்தை கேட்டு தான், தந்தையே ராத்திரி முழுக்க உரு போடுறீர், ஆனால் கார்த்தால் தப்பாக சொல்கிறீரே, எதனால இப்படி போய் நீ தப்பாக சொல்கிறீர் அப்படின்னு கர்ப்பத்தில் இருந்த குழந்தை கேட்டுது. இதை கேட்ட உடனே தாத்தாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. பெற்ற தகப்பனாரப்போ இப்படி பார்த்து இந்த குழந்தை சொல்கிறதே, எப்போ வக்கர புத்தியோடு நீ பேசினியோ 8 வக்கரத்தோடே பிறப்பாய் அப்படின்னு உத்தாலகரே சபிச்சுட்டார். உபாலப்தா சிஷ்ய மத்தியே மகர்ஷி சதம் கோபாதுர உதரஸ்தம் சசாபத் யஸ்மாத் குக்ஷௌ வர்த்தமானோ பிரவீஷி தஸ்மாத் வக்ரஹ பவிதஸ்ய அஷ்டகிருத்வா. 8 விதமான வக்கரமும் உடம்புல வரட்டும் சபித்தார். அதை போலவே குழந்தை அஷ்டவக்கரத்தோடு தான் பிறந்தது. குழந்தை வளர்றது, காசே இல்லை, ரொம்ப தாரித்யம், ஏழ்மையில் வாடுறா. அப்போ சுஜாதா தன்னுடைய கணவனிடத்தை கஹோடர் இடத்துல பிரார்த்திக்கிறா. குழந்தைக்கு ஒன்றும் பால் கொடுக்கறது கூட வழி இல்லையே, எங்கேயான போய் பிக்ஷை எடுத்துன்னு வரலாமே. அப்போ பிக்ஷை எடுக்கிறதுக்கு ஜனகமன்னவனிடத்தில் அவர் வரார். அந்த அவனுடைய அரண்மனையில் ஒருத்தர் இருக்கார், பந்தின்னு அவருக்கு பேர். அவர் பெரிய பண்டிதர், ஆனால் பண்டிதருக்கேற்ற செருக்கு. அதனால் எல்லாரையும் வாதப்போரில் ஜெயிப்பார்.
வாதத்தில் ஆறான் நன்னா சொன்னால் பணம் வாங்கிட்டு போக விடுவார், வாதத்தில் தோற்று போயிட்டாள்னா ஜலத்தில் தள்ளி விட்டுருவார், அவரை மூழ்கடிச்சு கொண்டுடுவார். இதுதான் இந்த வந்தி பண்ணிட்டு இருக்கிற வேலை. அவர் இடத்துல போய் இவர் சிக்கினுட்டார். ககோளர் போய் ஜனகன் இடத்துல நிற்கிறார். யார் ராஜசபையில் அவர் இந்த பந்தியை ஜெயிக்கிறதுக்கு முடியலேன்னு ஜலத்தில் தள்ளுவிட்டா பிராணம் படுத்துங்கிற செய்தி இங்கே வந்தது. உத்தாலகர் ரொம்ப வருத்தப்பட்டார். பெண்ணே சுஜாதா, பேரனுக்கு சொல்லாதே, அவனுக்கு சொல்லாமல் வளர்த்துன்று. கடைசியில் இந்த பிறந்து வளர்ந்துன்னு இருக்கிற அஷ்டாவக்கரர் உத்தாலகரையே தந்தேன்னு நினச்சின்னு வளர்றான். அவர் அப்பா, அம்மாவுக்கு அப்பான்னா தன்னுடைய தாயாரை பெற்றிருக்கிற தாத்தா, ஆனால் தாத்தா இல்லை, தன்னுடைய தந்தை இல்லைன்னு அவனுக்கு தெரியல. உத்தாலகரையே தந்தையாக நினச்சிட்டு இருக்கான். ஸ்வேதகேதுவை கூட பிறந்தவனாக நினைத்து கொண்டு தான் வளர்ந்து வந்தான். ரரக்ஷ சாச்சாபி தமஸ்ய மந்திரம் ஜாதோப்பியசௌ நைவ சுஷ்ராவ விப்ரஹ உத்தாலகம் பிதிருவச்சாபி மேனே ததா அஷ்டவக்ரஹ பிராத்ருவத் ஸ்வேதகேதும். ஸ்வேதகேதுவை பிராத்தா போல நினைச்சார், உத்தாலகரை தந்தையை போல நினைச்சிருக்கார். ஒரு நாள் உத்தாலகர் மடியில் போய் அஷ்டாவக்கரர் அமர்ந்தார். ஸ்வேதகேது தந்த மடியில் தான் அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அந்த குழந்தைய அழைச்சின்னு போயிட்டான். நல்ல வேளை உண்மையை சொல்லலே, ஆனால் இவர் மடியில் உட்காராதேன்னுட்டான். ஏன்னா அவர் தாத்தா மடி, தந்த மடினா நான் தான் தந்தையனுடைய மடியில் உட்காரணும், நீ உட்காராதேன்னா அது பிள்ளைக்கு ஏதோ கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அம்மாட்ட வருத்தத்தோடு கேட்டுக்கிறான். அப்போ அவ சொல்கிறா, இருக்கட்டும் நம்ம வேணா ஊரை விட்டு ஜனகனுடைய அரண்மனைக்கு போயிட்டு வருவோமா, அங்கே ஏதோ பெரிய பண்டிதர்களெல்லாம் நிறையா சம்பாவனை பண்ணுறதா கேள்விப்பட்டோம், அங்கே ஏதோ பெரிய சதஸெல்லாம் நடக்கிறதா, அங்கே வேணா ஒரு முறை போயிட்டு வரலாமான்னு தாயார் கேட்குறா. சரி போகலாம் அப்படின்னு அஷ்டாவக்கரரும் தாயாரும் கிளம்புறா. ஜனகனுடைய அரண்மனைக்கு போயிட்டா. துவாலபாலகன் தடுத்தான். இங்கெல்லாம் உள்ள அனுமதி கிடையாது. 10 வயசு பாலகர்கள்லாம் நம்ம உட விடுறதில்லை. இங்கே பந்தி வித்வான் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படிக்கு தான் எல்லாமே நடக்கும். அவர் விட்ட ஆணையில் தான் நாங்கள் ஆண்டுருக்கோம். அந்தஸ்ய பந்தா பதிரஸ்ய பந்தாக ஸ்ரீயப்பந்தா பாரவாகஸ்ய பந்தாக ராஜ்ஞப்பந்தா பிராமணேனா சமேத்தியது பிராமணசைவ பந்தாக. எல்லாம் சரி, பிராமணனுக்கு இந்த இடத்துல வழி உண்டு, யாருக்கும் வழி உண்டு, ஆனால் பாலர்களுக்கு வழி கிடையாது, உள்ள விட மாட்டேன். அப்போ இவர் திரும்பி கேட்குறார், நான் இங்கே இருக்கிற ராஜசபையில் கலந்துக்கணும், வித்வத் கோஷ்டியில் சரணன் வந்திருக்கேன், பாண்டித்யம் இருக்கா பாரு, வயசு இருக்கான்னு பார்க்காதே, யார் அந்த பந்தி, யார் இந்த ஆட்சி, ஜனகரிங்க ராஜாவா பந்தி ராஜாவா அப்படின்னு இந்த சிறுபிள்ளை கேட்குறார். நான் வயசானவன், நீ ஒன்றும் கவலைப்படாதே, என்னை சின்னவனு தானே சொல்கிறேன், புத்தியில் நான் ரொம்ப வயசானவன், இங்கே இருக்கிற பல பெரியோர்களை நான் இப்போ ஞானத்தில் ஜெயிச்சிட முடியும், நல்ல ஞானத்தால் என்னை விருத்தன்னு வச்சுக்கோ. துவாரபாலகம் சொன்னால் பேச்சு ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கே, ஆனால் அதிலெல்லாம் நான் மயங்கிறதா இல்லை, வயசில் விருத்தனாக இருந்தால் தான் உள்ளே விடுவேன், நீ சின்ன பிள்ளை அதனால் விடமாட்டேன். அப்போ அவர் சொல்கிறார், என்ன இது புதுசாக தர்மமே வேற எழுதுற, நீ சிறுவனா பெரியவனான்னு எத்தை கொண்டு அளப்பாய், ஞானத்தை கொண்டு தான் அளக்க வேண்டும். வெறுமை தலை வெளுத்திருக்குங்கிறதுக்காக பெரியவன் ஆயிடுவேன்னா, நமக்கு நன்னா வெளுத்த தலைமைன்னு வச்சுக்கோ, ஒரே நரைச்சி போச்சுங்கிறதுக்காக மகாஜானின்னா. அப்படின்னா நரைச்சவாள்லாம் ஞானியாக இருக்கணும், யாரெல்லாம் கருப்பாக தலைமை இருக்காளோ அவள்லாம் அஜ்ஞானி ஆகணும். அப்படி ஆயிடுவாளா? அப்படி ஒன்று ரெண்டுமே நம்ம பார்க்குறதா தெரியலையோ இல்லையோ. நல்ல தலைமுடி வெளுத்ததை பற்றி சொல்லாதே. நதே ஸ்தவிரோ பவதி ஏனாஸ்ய பலிதம் சிரா பாலோபிய பிரஜானாதி தம் தேவாஹா ஸ்தவிரம் விது. சின்ன குழந்தையாக இருந்தாலும் ஆழ்வாருடைய ஒரு பாஷனர், சிறுமாமனிஷராய் என்னை ஆண்டார் இங்கே தெரியவேன்னு நெடுமார்க்கடிமேனு திருவாய்மொழியில் 8ஆம் 10 திருவாய்மொழி பாஷனம். சிறு மா மனிஷராய் என்னை ஆண்டார் இங்கே தெரியவே நம்மாழ்வார் பாடுறார். இந்த பாசுரத்தை கூரத்தாழ்வான் தன் குமாரன் பராசர பட்டருக்கு சந்தை சொல்லிட்டு இருக்கார். சின்ன வயசு, பட்டருக்கு வயசு 5. அந்த சமயத்தில் ஐயா ஒரு சந்தேகம், சந்தை சொல்கிறதேவே சந்தேகமா, நமக்கெல்லாம் இத்தனை நாள் கேட்டு முடித்தா கூட சந்தேகம் வர மாட்டேங்கிறது. அவர் பாட்டை இப்போ தான் முதல் சொல்கிறார். பட்டருக்கு ஏகசந்தாகிராகின்னு பேரான். நம்ம அத்தியனம் பண்ணச்சே ஒரு நாள் சொல்லுவா, 2 நாள் சொல்லுவா, 3 நாள் சொல்லுவா, 15 நாள் ஒரு பட்சம் வரைக்கும் அதே சந்தை தான் சொல்லுவாள். விஷயத்தோர்ஜேத்வான்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, விஷயத்தோர்ஜேத்வா திரும்ப சொல்லணும். இப்போ ஒரு சந்தை சொல்கிறோம், 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் 15 நாள் சொன்னால் அந்த 30 பாட்டு மனப்பாடணும். அது 30 பாட்டோ 50 பாட்டோ 50 பிரஷ்னமோ பஞ்சாதியோ எதுவோ மனப்பாடமாகும் இல்லையோ. இதுதான் அத்தியனம் பண்ணுகிற முறை. ஒரு நாள் பாடம் சொன்னால் அடுத்த நாள் பட்டர் அந்த பாடத்தில் உட்கார மாட்டாராம். ஏன்னா நேற்றுக்கு சொன்னது நேற்றுக்கே வந்துவிடும் இருக்குது. முதல் தர சந்தை சொன்னாலே உடனே பிடிச்சின்னு வரோம். அப்படின்னா அது எவ்வளவு மூளையாக இருக்கணும், என்ன புத்தி, என்ன சாமர்த்தியமாக இருந்திருக்கணும். ஏக சந்தாகிராகின்னு சொல்லுவா. ஒரு வாத்தியார் சுவாமி சொன்னார், சம்ஸ்கிருதத்துலையாக இருக்கட்டும் ஸ்லோகத்துலையாக இருக்கட்டும், என்ன ஆன்மீக கல்வி நம்ம கற்றுன்னு வந்தாலும் சரி உரு போடணும். அப்படின்னா உரு போடுறது வெறும் அப்படியே படிச்சுட்டே இருந்தாலும் வரவே வராது. நன்னா இப்போ ராமசப்தம் சொல்கிறோம், முழுக்க சப்த மஞ்சரி படிக்கிறோம், தாது ரூபாளி படிக்கிறோம்னு வச்சுங்க, நல்லா ஒரு 200 சப்தமான மனப்பாடம் வேணும், 200 தாத்துக்களான மனப்பாடம் வேணும்.
அப்படி பண்ணிட்டோன்னா தான் சட்டுன்னு பிரயோகம் பண்ணச்சே நன்னா வரும். இப்போ ராமஹாங்கிறதுக்கு மூன்றாவது வேற்று உருவு என்னவா இருக்கும்னு தேடிண்டே இருக்க வேண்டியதான். அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கணும், ராமஹ ராமோ ராமஹா ராமம் ராமோ ராமானு ராமேண ராமாபியாம் ராமை. அது கடைசி ஓ ராமேணான்னு. சரி சுவாமி, அதில் துத்தியா என்னன்னு கேட்டால் மறுபடியும் முதல்லையும் சொல்லணும், ராமஹ ராமோ ராமஹான்னு ஆரம்பிச்சோம் தானே. அப்படி இல்லை, இது நன்னா உருப்போடணும். ஆனால் இந்த பாஷையில் மட்டும் உருப்போடாத விட்டா அவர் வெடிக்கே சொன்னார், உருப்போடான் உருப்படான், உரு போட்டான் உருப்பட்டான். உரு போட்டா உருப்பிடுவாளாம், உரு போடாட்டா உருப்பிடவே மாட்டான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆறான பிள்ளையை பார்த்து இப்போ 8 என்னன்னு கேட்டால் உடனே ஒரு கருவி எடுக்கிறான். எடுத்துட்டு அதை தட்டி 8 8 அப்படின்னு 2 தட்டி அது 64ன்னு சொல்கிறதுங்கிறான். அதுவும் இவன் சொல்ல மாட்டேங்கிறான், அது 64ன்னு சொல்கிறதான். ஏன்னா அது ஒரு வேளை மாற்றி சொல்லிட்டா இவரும் மாற்றி சொல்லணும்னு 16 16 256 வாய்ப்பாடு வரைக்கும் சொல்லணும். ஏன் 22 வரைக்கும் கூட சொல்லணும். கால் வாய்ப்பாடு, அரை வாய்ப்பாடு, முக்கா வாய்ப்பாடு சொல்லணும். அதெல்லாம் எதுவுமே இப்போ தெரியாது. தெரிந்ததெல்லாம் கணிப்பொறி. அது ஏதான் ஒரு நிமிஷம் நிறுத்திடுத்து சர்வேஸ்வரன் நின்று போயிட்டாப்புல. அது சர்வேஸ்வரன் நின்னா ஜகத்தே அஸ்தமிச்சு போயிடும் இல்லையோ, அதை போல் ஒரு நிமிஷம் கணிப்பொறி மட்டும் நின்னது ஜெகத் அஸ்தமிதம். என்னே விட்டுடுவோம், சர்வாந்தராத்மான்னு வச்சுக்க வேண்டியதான். அந்த அளவுக்கு அதை நம்பிட்டு நம்ம தள்ளிட்டு இருக்க முடியும். எதுக்கு சொன்னேன், உருப்போடணும். ஏகசந்திராகிராகி பராசர பட்டர் தன்னுடைய தந்தையார் அவருக்கு உட்காந்து வச்சு சந்தை சொல்லி கொடுக்குறார். சிறுமாமனிஷராய் என்னை ஆண்டார். ஐயா ஒரு சந்தேகம், சிறுமனிஷர்னு சொல்லட்டும் புரியுறது, மாமனிஷர்னு சொல்லட்டும் புரியுறது. சிறு மாமனிஷர்னு சொன்னால் சின்னவனாக இருக்கிறவனவா பெரியவனாக இருப்பான், பெரியவனாக இருக்கிறவனா சின்னவனாக இருப்பான். சிறுமாமனிஷருங்கிறது ஒரு இடத்துல தங்காதே பொருந்தாதே என்று பட்டர் கேட்குறார். கூறத்தாழ்வான் நன்னா கேட்ட பிள்ளாய், சிறுமையும் பெருமையும் ஏகாசிரயத்திலே அல்ல, சிறுமை வடிவில் வயதில், பெருமை ஞானத்தில் என்று கொள் போ. பெருமைன்னு சொன்னது ஞானத்திலே, சிறுமைன்னு சொன்னது வடிவத்திலும் வயசிலும். அதனால் சிறுமாமனிஷர்னு சொன்னால் ரெண்டையும் வச்சுக்கணும் இல்லையோ. மூர்த்தி சின்னது கீர்த்தி பெரியதுன்னு சொல்லலையா, அதைத்தான் இப்போ அட்டாவக்கரர் சொல்லி என்னை உள்ள விடுன்னு கேட்டார். சரி, இந்த பிள்ளை ஏதோ ரொம்ப சொல்கிறார். அவனுக்கும் வாயில் காப்போனுக்கு இந்த பந்தியை யாரான்னு கொஞ்சம் ஜெயிச்சா தேவலேன்னு எண்ணம். அதனாலே பிள்ளை, நான் உன்னை எப்படியான உள்ளே விட்டுடுறேன், என்னை காமிச்சு கொடுத்துடாதே. உள்ளே போனப்புறம் நீ ஜெயிச்சா தான் உண்டு, அது ஒம்பாடு. சரின்னு அட்டாவக்கரர் ஒத்துண்டார். உள்ளே போயாச்சு. ஜனகன் கேட்குறா, நீ யார்? சிறு பிள்ளை வந்திருக்கே, நான் ஒன்றை தேடி வரல, நீ சிறந்த ராஜான்னு எனக்கு தெரியும். நீ எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கே. ஆனால் நீ ஒருத்தங்கிட்ட இப்போ சிக்கின்னு இருக்கே, அவங்கிட்டேருந்து உனக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னார். தேவலையே இந்த பிள்ளை, ஏதோ அவர்கிட்ட எத்தையோ வாங்கிட்டு போவர்னு பார்த்தா எனக்கு விடுதலை வாங்கி தரானாமே, யாரிடத்துலேன்னு ஜனகர் கேட்டார். பந்தின்னு ஒருத்தர் இங்கே இருக்காராம், அவர் யாரை ஜெயிச்சாலும் ஜலத்தை தள்ளி விட்டுருவாராம். இவன் அப்பான்னு அவனுக்கு தெரியாது, ஆனால் அவர் அதை போலத்தான் பல பேரிடத்துல பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கேட்கார். பிள்ளாய், யாரை எதிர்த்து பேசுகிறோங்கிறது தெரியாமல் கண்டபடிக்கு பேசக்கூடாது. முதல்ல நான் 2 கேள்வி கேட்குறேன், நீ பதில் சொல்லி பார்ப்போம். திரிம்சகத் துவாதசாம்சஸ்ய சதுர்விம்சதி பர்வணः யஸ்திரிபவிஷ்ட சதாரஸ்ய யஹ யஸ்திரிஷஷ்டி சதாரஸ்ய வேதார்த்தம் ச பரக்கவிஹி. இந்த கணக்கு தெரிஞ்சிருந்தவன் தான் சிறந்தவன். 30 அவல் தெரிஞ்சிருக்கணும், 12 அம்சம் தெரிஞ்சிருக்கணும், 24 பர்வம் தெரிஞ்சிருக்கணும், 360 பதார்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சவன் தானே பண்டிதன். உனக்கு தெரியுமா சொல்லு? உனக்கு 30 தெரியுமோ? உனக்கு 12 தெரியுமோ? உனக்கு 24 தெரியுமோ? உனக்கு 6 தெரியுமோ? உனக்கு 360 தெரியுமோண்ணா நம்ம திடீர்னு தகச்சு போடுவோம். என்ன ஏதோ வரிசையாக அவர் கணக்காக சொல்லிட்டு இருக்கார். எத்தை பற்றி சொல்லிட்டு இருக்காருனால், உனக்கு 30 தெரியுமா? அதாவது 30 ஒருத்தொருத்தனுக்கும் 30 தெரியணும், 60 தெரியணும், 24 தெரியணும்னால் எதை சொல்கிறோம்? 12 ராசிகள் 12 தெரியணும், 12 மாதம் தெரியணும். 6 2 ருத்துக்கள் 1 1 6 ருத்து 2 2 மாதம். அப்போ 6 2 12 மாதம் இல்லையோ. 6 தெரியுமா? 6 ருத்துக்கள் தெரியுமா? 12 தெரியுமா? 12 மாதங்கள் தெரியுமா? ஒரு 24 தெரியுமா? பருவங்கள் 24 பருவம்னா 12 அமாவாசை 12 பௌர்ணமி. இந்த 12 12 24 தெரியுமா? 360 தெரியுமா? 360 நாள் தெரியுமா? இதை வச்சுன்னு தான் அரசர் கேட்டிருக்கான்னு புரிஞ்சு கொடுத்து. அதனால ருத்து தெரியுமா? மாசம் தெரியுமா? சதுர்விம்சதி பர்வத்வாம் ஷண்ணாபி துவாதச பிரதி தத் திரிஷிஷ்டி சதாரம் வை சக்கரம் பாத்து சதாகதி கிம் ஸ்வித் சுப்தம் ந ந நிமிஷதி. அதுக்கு மேலே ஜனகர் கேட்குறார், எது தூங்கிண்டே இருந்து கண்ணை மூடாத தூங்கும்? மீன் கண்ணை மூடாத தூங்கும். அட்டாவக்கரம் பதில் சொல்கிறான். கிம் ஸ்வித் ஜாத்தம் ந சோபதி. எது பிறந்தப்புறம் அசையாது? மூட்டை பிறந்த உடனே அசையாது. கஸ்யஸ்வித் ஹிருதயம் நாஸ்தி. எதுக்கு மனமே கிடையாது, ஹிருதயமே கிடையாது? பாறாங்கல்லுக்கு ஹிருதயமே கிடையாது. கிம் ஸ்வித் வேகேன வர்த்ததே. வேகத்தினால எது வளரும்? எது வேகத்தினால வளரும்?
நதி வேகேன வர்த்ததே, நதி தான் வேகத்தில் வளரும். கிளம்பரிச்சே இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி காவேரி உற்பத்தி ஆகிற ஸ்தானம்னு சொல்லணும் இல்லையோ, அங்கே பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு 4 அடி இவ்வளோ தான் காவேரி. தலைக்காவேரியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, நம்ம பாத்திரத்தில் எடுத்து தான் ஜலத்தையே கொட்டிக்கணும். ஆனால் அது தாண்டி 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 அகண்ட காவேரி திருச்சிக்கு முன்னாடி மேற்க வரைச்சே 1 மைல் தூரத்துக்கு போகிறது இல்லையோ. அப்போ நதி வேகேன வர்த்ததே, நதி வேகேன சுத்தத்தின்னு சொல்லுவார்கள். நதி ஓட ஓட சுத்தமடையும், நதி ஓட ஓகந்தான் வேகம் பிடிச்சுட்டே இருக்கும். இனி எல்லா கேள்விக்கும் துல்லியமாக பதில் சொன்ன அட்டாவக்கிற நீ சின்ன பிள்ளைன்னு நான் மதிக்கலை, உன்னை நான் பண்டிதனாக மதிக்கிறேன், சரி பந்தியோட நீ பேசலாம் என்று ஜனகர் ஏற்படுத்தினார். பந்தி வரவழைக்கப்பட்டார், இருவரும் பேசுகிறா. அப்போ முதல்ல அவர் பேசுகிறார். பந்திவாச்ச ஏக ஏவாக்னிஹி பகுதா சமித்யதே, ஏக சூர்யா சர்வமிதம் விபாதி, ஏகோ வீரோ தேவராஜோரி ஹந்தா, யமः பிதிருணாம் ஈஸ்வரச்சைக ஏவ. ஈஸ்வரன் ஒருத்தர், தேவராஜன் இந்திரன் ஒருத்தன், சூரியன் ஒருத்தன், அக்னி ஒருத்தர், நாரதர் ஒருத்தர். இது வேணும்னு இப்படி ஒரு பேசுகிறார். அந்த பிள்ளை எழுந்திருந்து பேசுகிறார். நீ சொன்ன 1 1 2, நீ சொன்ன எதுவுமே 1 இல்லை, எல்லாமே 2. ஏன்னு சொல்கிறேன், அக்னி ஒருத்தர் இல்லை, வாயு தோழனா இல்லாட்டா அவர் எரிய மாட்டார், அதனால் அவள் 2 பேர். சூரியன் ஒருத்தன் இல்லை, அவனும் அருணனோட சேர்ந்திருந்தா அவனு 2 பேர் தான். நீ சொல்கிற இந்திரன் ஒருத்தன் இல்லை, இந்திரன் எப்போதும் இந்திரன் பர்வன் 2 பேர், நாரதனும் பர்வனும் சேர்த்து 2 பேர், அஸ்வினி குமாரர்கள் 2 பேர் சேர்ந்தா 2, ரதத்தினுடைய சக்கரமும் 2, பாரியாபதி தௌவிகிதோ விதாத்ரா, அதனால் எல்லாமே 2 தான். நீ சொல்கிறபடிக்கு 1 இல்லை. அதுக்கு மேலே அவர் மாற்றினார். நான் இப்போ 3ன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ. த்ரிசூயத்தே கர்மனா, கர்மத்தினால மனுஷன் எடுக்கிறது 3 பிறவி, தேவனாக, மனுஷனாக, திரியக்காக. திரையோயுக்தா வாஜபேயம் வகந்தி, வாஜபேய யஜ்ஞா அக்னியை ஓம்புவது 3 வகைன்னு சொல்கிறார்கள். அத்வர்ய ஸ்திரிவசானானி, பிராத்தசவனம், மாத்தியான்னிக சவனம், சாயம் சவனம் என்ன 3 சவனம் ஹோமம் பண்ணுறார்கள். தப்பியந்தே திரையோலோகாக, 3 லோகங்கள் உண்டு. த்ரீணி ஜோதி கும்ஷி, சூரியன் சந்திரன் அக்னின்னு 3 தான் ஜோதிஷுகள். 3 3 கணக்கு சொன்னார். அப்புறம் இந்த பிள்ளை எழுந்திருந்து 4 4 சொன்னார். சதுஷ்டயம் பிராமணானாம், ஆசிரமங்கள் 4, பிரம்மச்சரியாசிரமம், அதே போல் வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், கிரகஸ்தாசிரமம். மேலே சத்வாரோ வர்ணாக, பிராமண க்ஷத்ரிய வைசிய முதலான வர்ணங்கள் 4, திசச்சதஸ்ரா, திசைகள் 4, வர்ணச்சதுஷ்டயஞ்ச. மேலே சதுஷ்பாதா கௌரபி, 4 காலோட தான் பசுமாடு நிற்கிறது, சஸ்வதுகா என்ன 1 1 4 தான். இந்த பிள்ளை எழுந்திருந்து பேசினான்.